ஹலோ வியூவர்ஸ், நான் தான் ஹரிஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் கிரியேஷன்ஸ். இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வாரத்துக்கு ஒரு பிராண்ட் வரும், ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மினிமம் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சாலும் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதே நமக்கு தெரியாது. மைண்ட் ஃபுல்லாக குழப்பம் தான் இருக்கும். ஏன்னா அவ்வளவு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. ஒரே ஸ்பெசிஃபிகேஷனோடய ஒரே பிராண்ட்லேயே 3-4 ஃபோன் இருக்குது. ஒவ்வொரு பிராண்டுக்கு ஒரு ஃபோன் இருந்தால் கூட நம்ம சூஸ் பண்ணி வாங்கிடலாம். ஆனால் ஒரே பிராண்டில் 3-4 ஃபோன் ஒரே ஸ்பெசிஃபிகேஷனோடு இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் தான். அதனால் நான் இந்த வீடியோ என்ன பண்ண போகிறேன், ஒரு 5 சூப்பரான ஃபோன்ஸ், எல்லாமே பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் 15,000 தான் இருக்க போகுது. அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய ரிவ்யூஸ் அதெல்லாம் படித்து பார்த்துட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நமக்கு, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்துட்டு இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபோனாக பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்க 5 ஃபோனுமே 5 டிஃப்ரெண்ட்டான பிராண்ட்ஸ். உங்களுக்கு என்ன பிராண்ட் பிடிச்சிருக்கோ அது வாங்கிக்கோங்க. எல்லா ஃபோனுமே மேக்ஸிமம் ஒரே ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் தான் இருக்கும். எல்லாமே நல்லா தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் பிடிச்சிருக்க 5th ஸ்மார்ட் ஃபோன் எது பார்த்தீங்கன்னா vivo Y30. அதோட ரேட்னு பார்த்தீங்கன்னா 14,900 rupees. அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. இப்போ அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128 GB தராங்க. ரேம் பார்த்தீங்கன்னா 4 GB தராங்க. நம்ம நார்மல் யூஸ்க்கு அது போதுமானதாக தான் இருக்கும். ரொம்பவே ஸ்பீடாக தான் இருக்கும். அடுத்து நீங்கள் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேமரா பார்த்தீங்கன்னா 13+8+2+2 MP பேக் கேமரா, அதாவது 4 கேமரா தான், குவாட் கேமரா தான் இருக்குது. கேமரா நீங்கள் பார்த்தீங்கன்னா MP கம்மியாக தான் இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் வந்து கேமரா குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் நிறைய ஃபோட்டோஸ் பார்த்தேன், ரிவ்யூஸில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் MP கம்மியாக இருந்தாலுமே அதோட குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து நீங்கள் பேட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5000 mAh பேட்ரிங்க. ரொம்பவே பெரிய அளவு தான் பேட்ரி. கண்டிப்பாக உங்களுக்கு தாராளமாக ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு நிற்கும். சார்ஜிங்குமே அவ்வளோ ஸ்பீட் சார்ஜிங் தான் போட்டிருக்காங்க. டைப் சி சார்ஜிங். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 10 தான், லேட்டஸ்ட்டான ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தான். இந்த ஃபோன் பார்க்க லுக்குமே ரொம்ப கிளாஸியாகவும் இருக்குது, ரொம்ப நீட்டாகவும் இருக்குது. லுக் பார்க்குறதுக்குமே அழகாக இருக்குது. நம்மளை ரொம்பவே ஈர்க்கும் மாதிரி தான் லுக் இருக்குது. அதனால் இந்த ஃபோன் நம்ம லிஸ்ட்டில் பிடிச்சிருக்கு. 5th ஃபோன் பார்த்தீங்கன்னா vivo Y30. 4th பிளேஸ் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போவோட கம்பெனி ஃபோன், அதாவது oppo A9. அது ஃபோனுமே இதே மாதிரி தான். vivo Y30க்கும் oppo A9 இந்த ஃபோனுக்கு 2 ஃபோனுக்குமே நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அதுவும் 6.5 inch டிஸ்பிளே தான், இந்த ஃபோனுமே 6.5 inch டிஸ்பிளே தான். பேட்டரி பார்த்துக்கிட்டாலுமே அதுவும் 5000 mAh, இதுவும் 5000 mAh. ஆனால் ரெண்டே டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ்னால் கேமரா. நான் அதில் சொன்ன மாதிரி அது 13 MP தான். ஆனால் இதோட கேமரா வந்து 48+8+2+2 நல்லாவே ரொம்பவே கிளாரிட்டியாக இருக்கும். விவோவோட கேமரா வந்து இது நல்லாவே கிளியராகவும் இருக்குது, ரொம்ப நீட்டாகவும் இருக்குது ஃபோன் பார்க்குறதுக்குமே. இப்போ இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து ஆண்ட்ராய்டு 9 வெர்ஷன் தான். அது வந்து ஆண்ட்ராய்டு 10 வெர்ஷன், ஆண்ட்ராய்டு 9 தான். இது லேட்டஸ்ட்டான வெர்ஷனுமே இல்லை. இதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ரேட்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 13,900 தான். அதுக்கும் இதுக்கும் 1000 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. vivo Y30 வந்து 14,000, இது வந்து 13,990, 1000 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் பிடிச்சிருக்க 3rd ஸ்மார்ட் ஃபோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 9. Redmi Note 9 நான் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. ஆனால் ஃபோன் பார்க்குறதுக்கு எனக்கு பர்சனலாக ஃபோன் பார்க்குறதுக்கு வந்து லுக்கி கிளாஸியாகவும் இல்லை, பார்க்குறதுக்கு அவ்வளோவா பிடிக்கல. கேமரா பார்த்திங்கன்னா அதுவும் 4 கேமரா தான். அது கேமராவுமே 48+8+2+2 MP கேமரா தான் தந்திருக்காங்க. சார்ஜிங் பார்த்திங்கன்னா 5020 mAh. 20 mAh வந்து நம்ம பார்த்த 2 ஃபோனோட இது அதிகம். இது வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 10 வெர்ஷன் தான், லேட்டஸ்ட்டான வெர்ஷன் தான். ஃபோன் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த ஃபோனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபோன் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோவா நீட்டாக இல்லை. ஆனால் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு எல்லாருமே ரிவ்யூ போட்டிருக்காங்க. ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்குன்னு ஃபோன் போட்டிருக்காங்க. மற்ற ரெட்மி ஃபோன்ஸ் மாதிரி இது அவ்வளோவா ஹீட் ஆகலைன்னு எல்லாருமே ரிவ்யூ போட்டிருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸ் பிடிச்சிருக்கிறது Redmi Note 9. அதோட ரேட் வந்து 14,000. நம்ம லிஸ்ட்டில் 2nd பிளேஸ் பிடிச்ச மொபைல், அது என்னோட ரொம்பவே ஃபேவரேட்டான மொபைல்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கே லுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் நீங்கள் பார்த்தாலும் ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 2nd பிடிச்ச பிளேஸோட மொபைல் கம்பெனி பார்த்திங்கன்னா போக்கோவோட கம்பெனி, போக்கோ M2 Pro. அதுதான் நம்ம லிஸ்ட்டில் பிடிச்சிருக்க 2nd பிளேஸு. அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்டரி பார்த்திங்கன்னா அதே நார்மலாக எல்லா ஃபோனில் இருக்க மாதிரி 5000 mAh தான். 4 கேமரா தான், 48+8+2 MP கேமரா தான். ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்கன்னா 16 MP
இருக்குது. அதுவும் இன் டிஸ்பிளே கேமரா கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனோட இன் டிஸ்பிளேயே கேமரா இருக்குது. நீங்கள் ஃபோட்டோட லுக்கை பார்த்தீங்கன்னா ஃபோனோட லுக்கை பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. ஸ்டோரேஜ்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4+128GB தான், 6GBலையும் இருக்குது. நம்ம பார்க்குற எல்லா ஃபோன்ஸுமே 6GBலையும் இருக்குது ரேமு. ஆனால் நம்ம 6GBன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பார்க்குற எல்லா ஃபோனோட ரேட்டுமே 15,500 இல்லை 16,000 அந்த ரேஞ்சில் போயிடுது. உங்களுக்கு 6GB தான் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் 15,000 கீழே வேணும்னு நினச்சிங்கன்னா 4GB உங்களுக்கு வாங்கிக்கலாம். இது போக்கோ M2 என்னோட ஃபேவரேட்டான மொபைல். நம்ம லிஸ்ட்டில் பிடிச்சிருக்கிறது செகண்டு. ரேட் பார்த்திங்கன்னா அதே 14,000 தான். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பிடிச்சிருக்க ஃபஸ்ட்டு பிளேஸு. இந்த மொபைல் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்க ஒரே காரணம் வந்து பேட்டரிக்காக தாங்க. பேட்டரி இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரிங்க. மற்ற ஃபோன் எல்லாமே 5000 mAh தான். மற்ற ஃபோனோட 1000 mAh அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து அட்லீஸ்ட் 1.5 நாள் பேட்டரி கேரண்டியாக நிற்கும். அதுவும் சார்ஜிங். ஆனால் இந்த ஃபோனில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ், எவ்வளோக்கு எவ்வளோ பேட்டரி அதிகமாக இருக்கோ சார்ஜிங் வந்து அவ்வளவு லேட்டாக ஆகுது. நான் ஃபோன் பேர் என்னென்னா சாம்சங் M21ங்க. மான்ஸ்டர்னு நிக் நேம் வச்சுருக்காங்க. ஏன்னா அதுக்கு சார்ஜுக்காக தான் மான்ஸ்டர்னு நிக் நேம் வச்சுருக்காங்க. சாம்சங் நீங்கள் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா M சீரிஸில் வர எல்லா ஃபோனுமே சூப்பராக தான் இருக்குது. சாம்சங் M சீரிஸில் வர ஃபோன் தான் இருக்கிறதுலே சாம்சங் ஃபோன்லேயே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 3 கேமரா தான். மற்ற ஃபோன் எல்லா ஃபோன்லேயுமே 4 கேமரா இருக்குது. இதில் மட்டும் 3 கேமரா தான். ஆனால் நீங்கள் கேமராவோட மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா 48+8+5. மற்ற ஃபோனில் எல்லாமே 48+8+2+2ன்னு இருக்குது. டோட்டல் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே தான் வரும். ஏன்னா இங்கே தேர்ட் கேமரா வந்து 5MP இருக்குது. ஃபோன் பார்க்குறதுக்குமே நல்லா தான் இருக்குது. நாச் டிஸ்பிளே தான், AMOLED டிஸ்பிளே தான் போட்டிருக்காங்க. டைப் C சார்ஜிங் தான். ஆனால் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா சார்ஜிங் வந்து மெதுவாக ஏறும். அதுதான் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஆனால் ஃபோன் வந்து சார்ஜிங் எவ்வளோ மெதுவாக ஏறுதோ அவ்வளோ சூப்பராக சார்ஜும் நிற்கும். 6000 mAh இருக்குது. அதனால தான் நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த ஃபோன் ஃபஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு. இந்த ஃபோனோட இது பார்த்திங்கன்னா 4GB + 64GB தான். மற்ற ஃபோன் எல்லாருமே 128GB வேரியண்ட்டில் வருது. ஆனால் இந்த ஃபோன் மட்டும்தான் 4GB + 64GB. இது நீங்கள் 6GB + 128GB இருக்குது. ஆனால் வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா 16,000 ரேஞ்சில் வருது. இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பட்டனையும் அமுக்கி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ பற்றி வேணும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நல்ல வீடியோவில் திரும்ப சந்திக்கிறேன்.